வித்தியாசமா யோசி. எதையாவது சாதிக்கணும்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசி. வித்தியாசமா யோசிக்கிறவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி வேகமா முன்னேற முடியும். மத்தவங்க செய்யறத போலவே நீயும் செஞ்சுக்கிட்டு இருந்தா உன்னால வாழ்க்கையில வேகமா முன்னேற முடியவே முடியாது. அதனால தயவு செஞ்சு சீக்கிரம் முன்னேறணும்னா, உன்னுடைய வெற்றியை நோக்கி ரொம்ப நீ விரைவா முன்னேறணும்னா, ரொம்ப குறைவான தோல்வியோடு வெற்றியை போய் நீ அடையணும்னா, மத்தவங்கெல்லாம் உன்னை பார்த்து பிரமிச்சு போகணும்னா வித்தியாசமா யோசி. மத்தவங்களை போல யோசிக்காம கொஞ்சம் நீ வித்தியாசமா யோசி. செய்யற வேலையை ஒரே மாதிரி எல்லாரையும் போல நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீனா இந்த ஜென்மத்துல இல்ல, இந்த ஒரு ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால வேகமா முன்னேற முடியாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. வித்தியாசமா யோசி, வித்தியாசமா யோசி. செய்யற வேலை என்னவோ அதே வேலைதான், ஆனா செய்யற முறைய மாத்தி யோசி. மாத்தி யோசி, மாத்தி யோசி. மாத்தி யோசிச்சு செய்யறவன் தான் வாழ்க்கையில மேல மேல உயர உயர போய்கிட்டே இருப்பான்றத மறந்துடாம மாத்தி யோசி, மாத்தி யோசி. சாதாரண பொருள்தான் எதையும் அலட்சியப்படுத்தாத. சாதாரண நிகழ்வுதான் எந்த விஷயத்தையும் கடந்து போயிடாத. நீ கடந்து போன சாதாரண விஷயத்துல இருந்துதான் பல பேர் பல பாடங்களை கத்துக்கணும் சரித்திர சாதனையை நிகழ்த்திட்டு போறாங்கன்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாத்தி யோசி, மாத்தி யோசி. இதை இப்படி மாத்தி பண்ணா எப்படி இருக்கும், அதை அப்படி மாத்தி பண்ணா எப்படி இருக்கும்னு என் நேரமும் சதா அதே சிந்தனையா இரு. அப்படி என் நேரமும் தேடலோடு மாத்தி யோசிக்கிறவங்களால தான் தேடக்கூடிய எந்த வெற்றியையும் மிக சுலபத்தில் அடைய முடியும். இந்த மாதிரி எந்த யோசனையும் இல்லாம, எந்த தேடலும் இல்லாம தான் செய்யக்கூடிய செயலை ஏதோ கடமைக்கு செய்யறத போல நினைச்சு காலத்தை கடத்துறவங்களால எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த காலத்திலையும் வெற்றி அடையறது என்ன, வெற்றியை நோக்கி பாதி தூரம் கூட போக முடியாதுன்றத மனசுல வச்சுக்கோ. வித்தியாசமா செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த வெற்றியை உங்களுக்கு ரொம்ப விரைவா கொடுக்க வைக்கும். அந்த வெற்றியை உங்களுக்கு ரொம்ப சுலபத்துல கிடைக்க வைக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதையாவது வித்தியாசமா யோசிங்கன்னு. உங்க மனசுக்குள்ள நீங்களே சொல்லி பழகுங்க, எதையாவது வித்தியாசமா செய்யணும், எதையாவது வித்தியாசமா யோசிக்கணும், எதையாவது வித்தியாசமா பண்ணணும்ட்டு. யாருமே செய்யாத வித்தியாசமான செயலை யாருமே செய்யாத முறையில செய்யணும்ன்ற அந்த சிந்தனை உங்க மனசுல தோணணும்னா உங்க சிந்தனை, உங்க செயல், உங்க பார்வை எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். உங்களுடைய எண்ணமெல்லாம் எந்நேரமும் வித்தியாசத்தை நோக்கிய தேடலாவே இருக்கணும். இப்படியெல்லாம் யோசிக்காம காலையில எழுந்து பல்ல வளக்கி குளிச்சு மொபைலை எடுத்து ஒன்னுத்துக்கும் உதவாத ஸ்டேட்டஸை வச்சு அடுத்தவன் வைக்கிற அருவருப்பான ஸ்டேட்டஸை வேற வழியே இல்லாம பார்த்து தொலைச்சி ரெடியான டிஃபனை ஏறெடுத்து கூட பார்க்காம ரசிக்காம ருசிக்காம வாரி கொட்டிக்குன்னு காலையில 9 இல்ல 10 மணி ஆன பிறகுதான் வேலையை பத்தியே யோசிக்க தொடங்கி 5-6 மணிக்கெல்லாம் செய்யற வேலையை மூட்டை கட்டி மூளையில வச்சுட்டு திரும்ப மொபைலை எடுத்து கேம் விளையாடிக்குன்னு கேட்கிறவன் கேள்விக்கெல்லாம் வெட்டியா பதில் அனுப்பிக்குன்னு படுக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா படங்களையும் பார்த்து முடிச்சு எதையோ சாதிச்சு முடிச்ச சாதனையாளனை போல எந்த கவலையும் இல்லாம நல்லா கொரட்ட விட்டு தூங்குற இந்த வாழ்க்கையில எப்படி வித்தியாசமான சிந்தனை வரும்? இப்படிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வித்தியாசமான சிந்தனை வரும்? வராது, வராது, ஒரு நாளும் வரவே வராது. அப்படி வித்தியாசமான சிந்தனை வரணும்னா வெட்டியா நேரத்தை வீணடிக்கிற எந்த வேலையையும் தூக்கி குப்பையில போடு. உன்னுடைய பழக்கத்தை மாத்து. முதல்ல உன்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறதுக்காக யோசி. முதல்ல உன்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறதுக்காக யோசிக்க ஆரம்பி. நீ யோசிக்க யோசிக்க உன்னுடைய தேவையில்லாத பழக்கம் எல்லாம் உணவிட்டு தலைதெறிச்சு ஓடும். நீ அதுக்கு அடிமையான காலம் போய் அது உன பார்த்து பயப்படுற காலமா மாறும். அப்படி மாறுற அந்த கன பொழுதுல இருந்துதான், அப்படி மாறுற அந்த நொடியில இருந்து தான் உன்னுடைய சிந்தனையும் பார்வையும் மாறத் தொடங்கும். அதுக்கு பிறகுதான் வித்தியாசமா பார்க்கக்கூடிய, வித்தியாசமா யோசிக்கக்கூடிய, வித்தியாசமா சிந்திக்கக்கூடிய சிந்தனைக்குள்ளேயே உன்னால கால் எடுத்து வைக்க முடியும். அப்ப நீ பார்க்கிற பார்வை இருக்கே உனக்கே அது பிரமிப்பை ஏற்படுத்தும். அப்ப நீ பார்க்கிற பார்வையில உனக்கே வித்தியாசம் தெரிய தொடங்கும். அந்த
அந்த வித்தியாசமான பார்வைக்குத்தான் உன்னுடைய எதிர்கால வெற்றிக்கான விடையாயிருக்கட்டும் இல்ல வழியாயிருக்கட்டும் தெரிய தொடங்கும். அதை நீ பார்த்துட்டாலே போதும். உன்னுடைய வித்தியாசமான சிந்தனைக்கு கிடைச்ச அந்த முடிவு, உன்னுடைய வித்தியாசமான பார்வைக்கு கிடைச்ச அந்த தெளிவு உனக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். அது உன் கண் பார்வையில பட்டுட்டாலே போதும். வெற்றியை தேடி நீ போக தேவையில்லை, அது உன்னை தேடி ஓடி வரும். எப்போதும் இல்லாத ஏற்றத்தை நீ அடைய உனக்குள் இப்போது கொண்டு வா மாற்றத்தை. தவறாமல் உன் தப்பை நீ திருத்த முயற்சித்தால் தடையின்றி அடைந்திடுவாய் வெற்றியின் தாக்கத்தை.